பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிற சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட லூக் சாப்டர் 11 verse 13. லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமீன். எப்படியா பொல்லாத மனுஷங்களாக நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை பெஸ்டானதை கொடுக்கணும், பார்த்து பார்த்து செய்யணும் நம்ம நினைக்கிறச்சு பரம பிதா கிட்ட நம்ம வேண்டிக் கொள்றச்சு பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலனா இன்னைக்கு பிதாவை நோக்கி, அப்பா எனக்கு பரிசுத்த ஆவியினால நிறைவே தாங்க, பரிசுத்த ஆவியான அபிஷேக தாங்க, எனக்கு அவர் இல்லாம வாழ முடியாது, இந்த பூமியில கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் பரிசுத்த நாமம் மகிமைப்பட தெய்வீக வாழ்க்கை வாழ, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, ஜெய கிறிஸ்து ஜெயிச்சது போல எல்லாவற்றையும் உலக மாம்ச பிசாசை ஜெயிக்க பரிசுத்தாவியானவர் எனக்கு வேணும். அதே நேரத்துல நித்தியத்துக்கு நேரம் நடத்துறதுக்கு பரிசுத்தாவியானவர் வேணும். எது பாவம், எது சரி, எது நீதி, எது சத்தியம், எது வருங்காலத்து குறித்து எல்லா குறித்து சொல்லுகிறதுக்கும் நம்ம குறித்து நமக்காக வேண்டுதல் செய்வதற்கும் எல்லாவற்றுக்கும் பரிசுத்தாவியான நமக்கு வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவரை வேதத்துல போட்டிருக்கு. மனுஷன் ஜலத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் ஞானஸ்நானம் பெறணும் இல்லையா, அக்னினாலும். ஸோ அப்போ நீங்க ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கலாம், ஆனா பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெறனாக்க இன்னைக்கு பிதா கிட்ட கேளுங்க. அது மறுபடியும் பிறவா விட்டால் அப்படின்னு யோவான் இதுல போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ பரிசுத்தாவினா நம்ம பிறக்கணும், அப்பதான் நித்தியத்துக்கு நேரம் போக முடியும் இல்லையா. பரிசுத்தாவை நம்மளை அபிஷேகம் பண்ணி ஒரு முத்திரை போடணும் நம்ம பரலோகத்தின் பிரஜைகள்னு. ஸோ இந்த வசனத்தின்படி நீங்க பிதா கிட்ட கேட்கறச்சு நிச்சயமா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் தருவார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, பொல்லாத மனிதர்களாகிய நாங்களே ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து நன்மைகள் செய்யும் போது ஆண்டவரே, பரமபிதாவே, ஜீவனுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்மை மாத்திரமே செய்கிறவரே, உமக்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது யாவருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருவது அதிகம் நிச்சயம் அல்லவா வேதத்தில் எழுதியிருக்கிறது தகப்பனே. இப்பொழுது யார் யாரெல்லாம் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ உம்மை நோக்கி இந்த காலை வேளையில விண்ணப்பம் செய்யச்சே அவர்கள் எல்லோர் மீது உடைய ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவர் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கார்களோ இன்னும் அபிஷேகத்துல இன்னும் அனுதினமும் நிரப்பப்பட, இன்னும் அபிஷேகத்துல ஆண்டவரை முழுக, நீச்சல் அடிக்க, ஆவியானவரே இன்னும் இன்னும் உமக்குள்ளாக மகிழ்ந்து களி கூற, உமக்குள்ளாக ஆண்டவரை கிரியைகள் நடப்பிக்கத்தக்கதாக அவர்களுக்குள்ள உம்முடைய கிரியை நடப்பிக்கும்படியாக உமக்கு இடம் கொடுக்க, விட்டு கொடுக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க இன்னும் அனுதினமும் ஆவியில நிரம்பி ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துல வளரணும். அதே நேரத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்துக்காக பிதா கிட்ட வேண்டிக் கொள்ளுச்சு, நிச்சயமா அவர் உங்களுக்கு அருள் செய்வார். ஆமீன். God bless you.